நமஸ்காரம். ஒரு ஜாதகத்தில் எப்படி ராசி சக்கரம் போடுறதுன்றதை பற்றி விரிவாக பார்த்தோம். இதில் ராசி சக்கரத்தை வச்சு நவாம்சம் எப்படி குறிக்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவாம்சம்ங்கிறது ராசி மண்டலத்தினோட ஒரு நிழல் தோற்றம்தான். இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் எல்லா வர்க்க சக்கரங்களை விட ராசி சக்கரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நவாம்ச சக்கரம் முக்கியமானது. சமஸ்கிருதத்தில் நவம்னா 9ன்னு பொருள். 9ன்ற எண் வேத ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு எண். இந்த 9ஆம் எண்ணினுடைய சிறப்பை பின்னாடி வர வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி கட்டத்தில் இருக்கும் லக்னம் மற்றும் 9 கிரகங்களும் தலா ஏதாவது ஒரு நட்சத்திரத்தினோட பாதத்தில் அமர்ந்திருக்கும். 27 நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் விகிதம் 108 பாதங்களை கொண்டது. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசியில் 108 பாதங்களும் அடங்கும். இதில் மேஷத்தில் அஸ்வினி 1ஆம் பாதம் ஆரம்பித்து மீனத்தில் ரேவதி கடைசி பாதம் முடியும்ன்றத ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஸ்க்ரீனில் இப்போ ஒரு சார்ட் தெரியறது. அந்த சார்ட் எப்படி வந்ததுன்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல 27 நட்சத்திரத்தையும் வரிசையாக அமைச்சுக்கோங்க. ராசி சக்கரத்தில் எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் இருக்குங்கிறத பஞ்சாங்கத்தை பார்த்து குறிப்பு எடுத்துக்கணும். எடுத்த குறிப்பை எப்படி நவாம்ச சக்கரத்தில் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? ஒரு கிரகம் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருந்தால் அதை நவாம்சத்தில் மேஷத்தில் குறிக்கணும். அஸ்வினி 2ஆம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுப்போம், அது ரிஷபத்தில் குறிக்கணும். அஸ்வினி 3ஆம் பாதத்தில் இருந்தால் மிதுனத்தில், அஸ்வினி 4ஆம் பாதம்னா கடகத்தில். இப்படி லைனாக குறிச்சின்னு வரும்போது பரணி 1ஆம் பாதம், அப்போ அதை சிம்மத்தில். ஒரு நட்சத்திரத்தையும் இந்த சார்ட்டில் எந்த பாதம்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக ராசியில் எப்படி இருக்கோ அதை எடுத்து மார்க் பண்ணணும். இப்போது அடுத்து தெரிகிற சார்ட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கிறத பார்க்க முடியும். 12 ராசி கட்டத்தை 3 டிவிஷனாக பிரித்து 9 கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 4 ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இவற்றை கேது, சந்திரன், குருவுக்கு பிரித்து கொடுத்துருக்கு. அடுத்த 4 ராசிகளான சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இவற்றை சுக்கிரன், செவ்வாய், சனி கிரகத்துக்கும் கடைசியாக 4 ராசிகளான தனுசு, மகரம், கும்பம், மீனம் இவற்றை சூரியன், ராகு, புதன் கிரகத்துக்கும் பிரித்து வச்சிருக்கிறத புரிஞ்சுக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா நவாம்சம்ங்கிறது ஒரு கிரகம் தான் அமர்ந்த நட்சத்திர பாதத்தை பார்க்க எளிய வழின்னு சொல்லலாம். இதே டிகிரி மெத்தடில் பார்த்தா ஒரு பாதத்திற்கு 3.20 மினிட்ஸ்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நவாம்சத்தில் 108 டிவிஷன் இருக்கிறதால ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் 10 டிகிரியில் லக்னம் இருக்குன்னு வச்சுட்டா நவாம்ச லக்னம் மிதுனம்னு வரும். எப்படி? ஒரு பாதத்துக்கும் 3 டிகிரி 20 மினிட்ஸ்னு கணக்கு. 3 டிகிரி 20 மினிட்ஸில் ஒரு மேஷ நவாம்சம் அப்படின்னா 3 டிகிரி 21 மினிட்ஸில் ரிஷப நவாம்சம் ஆகிடும். அப்போது 6 டிகிரி 41 மினிட்ஸில் மிதுன நவாம்சம் ஆகிடும். இப்படியே கிளாக் வைஸில் சுற்றிகிட்டே குறிக்கணும். எந்த முறையில் கணிச்சாலும் ரிசல்ட் ஒன்று தான். நட்சத்திர பாதம் வச்சு நவாம்சம் குறிக்கும் பொழுது நான் கொடுத்துருக்கிற சார்ட்டை யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் மிக எளிமையாக நவாம்சம் கணிச்சுடலாம். இதே மாதிரி ஒரு முக்கியமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.